அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவருடைய நன்மைகள் குறைந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரச் செய்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை அவருடைய நீதியின் பாதைகளை நடத்தி வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் இன்றைக்கும் உங்களை சந்திக்கும்படி குடும்பமாக எங்களை கொண்டு வந்த கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமென். எங்களை அழைத்து, எங்களை நேசித்து, எங்களை உபசரித்து மிகுந்த அன்பை செலுத்தி கொண்டிருக்கிற அப்பாவுக்காக, அம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான எங்களுடைய ஜெமி நேற்று சொன்னபடி ஷீஸ் ஜஸ்ட் அ சிஸ்டர் டு மீ. என்னுடைய சொந்த சகோதரியை போல நல்ல அபிஷேகத்தை பெற்ற ஜெமிக்காக, பாஸ்டர் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இருவரையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். இந்த திருச்சபைக்கு மாத்திரமல்ல, இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆமென். நீங்கள் எல்லாருமே அதை கண்டு கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் அதிகமாய் இந்த திருச்சபையிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு, ஆமென், இந்த வெறும் இந்த சத்தியமங்கலத்தை மட்டும் அல்ல, ஆமென், தேசங்களை நனைக்கத்தக்கதான ஒரு நதி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த திருச்சபையிலிருந்து புறப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, அந்த நதி எங்களிலிருந்து புறப்படட்டும். ஆமென். எங்கள் ஊழியர்களிலிருந்து புறப்படட்டும், எங்க ஊழியர் குடும்பத்திலிருந்து புறப்படட்டும். உங்களுடைய ஜெபங்களினால வல்லமையான காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறோம்? ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென். எதிர்பார்க்கிறவர்களை ஏமாற்றுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. ஆமென். எதிர்பார்த்து வருகிற ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்புகிற தெய்வம். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங் என்னக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டால், கண்ணை மூடிட்டு ஒரே செகண்டில் தூக்கத்துலேருந்து எழுப்பினாலும் நான் சொல்கிற ஒரு பாட்டில் என்னென்னா, போவாஸ். தெரியுமா உங்களுக்கு அந்த பாடல்? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஏன்னா தட் சாங் brings me closer and closer to God. ஆண்டுடைய சமூகத்தில் அதிக நெருக்கத்துக்குள்ளே என்னை கொண்டு போகிற ஒரு பாடல். அந்த பாடலில் பாடும்போதெல்லாம் ஆண்டவருடைய அன்பின் கடலில் நான் மூழ்கிடுவேன். ஆமென். அவருடைய அன்பு ஒரு கடல் மாதிரி. ஐ ஜஸ்ட் அப்படியே அதில் ஸ்விம் பண்ணிகிட்டே இருப்பேன். அவ்வளோ ஒரு இட்ஸ் அ லவ் சாங். ஆமென். அது ஒரு லவ் சாங் தான். அவ்வளோ அன்புள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஆமென். அப்படி எப்பொழுதுமே ரூத்தின் புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மாமியினுடைய பேச்சை கேட்டு ரூத் போய் போவாசனுடைய பாதத்துல படுக்கிறான். அவள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த இடத்துக்கு போனா. வசனம் சொல்லுது, அவள் வெறும் கையா திரும்பி வரவே இல்லை. ஆமென். உன் மடியை விரித்து பிடி என்று சொல்லி அளந்து போவாஸ் போட்டு திருப்பி அவளை அனுப்பினார். ஆமென். அதை மட்டும் இல்ல, நல் வார்த்தைகளை கொடுத்து அனுப்பினார். ஆமென். ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன் போவாஸ் தன்னை நம்பி வந்து தன்னுடைய பாதத்தில் அடைக்கலமாய் வந்த ரூத்தை வெறுங்கையா அனுப்பவே இல்லை. ஆமென். ஒரு மனுஷனே அப்படி செய்வார் என்று சொன்னால், கர்த்தரை நம்பி அவருடைய பாதத்தில் அமர வந்திருக்கிற உங்களை கர்த்தர் வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார். ஆமென். ரெண்டு கரத்தையும் விரித்து சொல்லுங்கப்பா, இன்னைக்கு நீங்க எங்களை நிரப்பி அனுப்பணும். நீங்க எங்களை நிரப்பி அனுப்பணும். போவாஸ் தான் அளந்து போடுவாரு. ஆனா நம்முடைய தேவன் அளவில்லாத கிருபைகளை நம்மேல் கொடுப்பார். அளவில்லாத ஆசீர்வாதங்களை, எண்ணி முடியா நன்மைகளை நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். போவாசிலும் பெரியவர் அவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ரூத்தை போல உங்க பாதத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம்பா. ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம், ஒரு ஆசையோடு வந்திருக்கிறோம். எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு. நீர் பார்த்து கொள்ளுவீர், நீர் பார்த்து கொள்ளுவீர், நீர் பார்த்து கொள்ளுவீர். போவாஸ், என் கூட சேர்ந்து போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா, ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ், போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா, ஏசையா, உம் அன்பினால்
ருசி பார்த்தவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி, அப்பா உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம கேட்க போகிறோம். எந்த ஒரு வாழ்க்கையோ ஆனாலும் சரி, ஒரு ஊழியமானாலும் சரி, ஒரு குடும்பமானாலும் சரி, அன்பு என்கிற அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டுச்சுன்னா அது நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. ஃபவுண்டேஷன் ஹேஸ் டு பி லவ். கணவன் மனைவி ஆனாலும், பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆனாலும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், தேவன், இப்படி எந்த உறவு கிடையிலும் if the foundation is upon love, அது நிலைத்து நிற்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் அஸ்திபாரத்தை தான் கர்த்தர் போட்டிருக்கிறார். அவர் அன்பின் கயிறுகளால் நம்மை பிடித்து இழுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகம் முழுவதும் மனம் திரும்புகிற எல்லாரும், நீங்க ஒவ்வொரு சம்பவம், நிறைய சம்பவத்தை நான் எடுத்து சொல்ல முடியும். எவ்ரி பர்சன் who comes to repentance, மனம் திரும்புவதற்கு கர்த்தரிடத்தில் நெருங்கி வருகிற எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் என்று அல்ல, நாங்கள் என்ன செய்ய வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் திருச்சபைக்கு வந்தும் அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாம போயிருது. நிறைய பேர் பின்மாறி போயிடுறாங்க. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன் அந்த பின்மாற்றம் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்று கேட்டவர்கள் அல்ல. நீங்க பவுல போய் எடுத்து பாருங்க. யோவான் ஸ்தானகன் முதல்ல யோவான் 1ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்தானகன் பிரசங்கித்த பொழுது வசனம் சொல்லுகிறது, அவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு கூட்டத்தாரும் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும், அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அப்படிதான் கேட்டாங்க. ஆமென். ஒவ்வொரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருகிற ஒவ்வொரு மனுஷர்களும் தங்களுக்கு முன்பாக அந்த சுவிசேஷத்தை அறிவித்த இடத்துல கேட்டது, நாங்க என்ன செய்யணும். ஆமென். நான் சொல்றேன், ஆண்டவரே நீர் எங்களுக்கு எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாங்கள் உம்மை பின்பற்றுவோம். ஒரு கேள்வியை எப்பவுமே ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்வது உங்களுடைய விருப்பம், நான் எதை செய்ய வேண்டும். இந்த விருப்பம், இந்த ஆசை, இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருந்தா உங்களுடைய ரட்சிப்பு ஈடு ஏறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு அனுபவம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அனுபவம், ரட்சிக்கப்படு போகிறோம் என்று காத்திருப்பது அனுபவம். வசனம் சொல்லுகிறது, உங்கள் ரட்சிப்பு என்ன பண்ணும், ஈடேறணும். அதுக்காக என்ன பண்ணணுமா, பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் எல்லாரின் மேலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை போத்திருக்கு. அதை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லா நான் பின்னாடி உட்கார்ந்து நேற்றும் கவனித்தேன், இன்றைக்கும் கவனித்தேன், இந்த சபையின் மேல ஒரு துதியின் ஆடை இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு புது சாங்க பாடினா கூட அதை ஏதோ 10 வருஷமா நீங்க பாடின மாதிரி பாடுறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த ஒன் அக்கார்ட், ஒரே ஒரு குரலா இருக்கு. ஏன்னா சில திருச்சபைகள் அது கொஞ்சம் குறைவு, பாடுவாங்க, ஒரு குரல்ல ஒருத்தர் பாடிட்டு இருப்பாங்க, இன்னொரு குரல்ல ஒருத்தர் பாடிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க இந்த திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விசேஷமா, லிவிங் வேர்ட் ஏஜி சர்ச் கர்த்தர் கொடுத்திருக்க ஒரு விசேஷமான காரியம் என்ன அப்படின்னா, ஒரு துதியின் ஆடை. ஆமென். ஒரு ஏக குரலாக ஒரு குரலை வந்து கேட்க முடியுது. எனக்கே அது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, நிச்சயமாய் பரலோகம் உங்கள் ஆராதனையை பார்த்து சந்தோஷப்படும். ஆமென். துதி எழும்ப எழும்ப மகிமைக்கு கடந்து வரும். ஆமென். நிச்சயத்தில் நான் சொன்னேன், நமக்கு முன்பாக கர்த்தர் ஒரு படிக்கட்டை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த படிக்கட்டின் அந்த ஏணியினுடைய ஒரு முனை பரலோகத்தில், அந்த ஏணியின் ஒரு முனை பூமியில் இருக்கிறது. அங்கு தேவ தூதர்கள் இறங்குகிறது ஏது மாத்திரம் இல்ல, உங்க துதி ஏறுனா அந்த படியின் வழியா மகிமை கடந்து வரும். ஆமென். ஏற்றி விடுங்க உங்க துதிய. ஆமென். உங்கள் ஜெபத்தை அந்த ஏணியில ஏற்றி விட்டீங்கன்னா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கடந்து வரும். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஒரு ஏணியை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க வெறுங்கையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏணி இருக்கு. ஆமென். ஏறுகிறதும் இறங்குறதுமான தூதர்கள் நமக்கு இருக்கிறார்கள். இப்பொழுது ஒருவேளை வெறுங்கையா இருக்கலாம், ஆனால் ஒரு நாட்கள் வரும், இரு பரிவாரங்களோடு நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற, உங்களை துரத்தின மனுஷர்களுக்கே உங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றுகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பா, எனக்கு முன்பாக எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த திறந்த வாசலுக்காக, என் கண் முன்னே வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஏணிக்காக. ஆமென். மனுஷகுமாரன் மேல் அந்த ஏணி வைக்கப்பட்டிருக்கான். மனுஷகுமாரன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுதான் அந்த ஏணியா நமக்கு இருக்கிறார். ஆமென். அவர் வழியாக நீங்கள் எதை கேட்டாலும், அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென்.